கோவையில் விபத்து விழிப்புணர்வு செயல் விளக்கம். கோவை சூலூர் அருகே சனிக்கிழமை கருமத்தாம்பட்டியில் கருமத்தாம்பட்டி போலீசார், அரிமா சங்கத்தினர், ராயல்கர் மருத்துவமனை, தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் அவசர ஊர்தி அலுவலர்கள் இணைந்து விபத்து விழிப்புணர்வு செயல் விளக்கம் நடத்தி காட்டினர். கோவை சூலூர் அருகே கருமத்தாம்பட்டியில் சனிக்கிழமை விபத்து ஏற்படும்போது செய்ய வேண்டிய நடைமுறைகள் குறித்த செயல் விளக்கம் நடத்தி காண்பிக்கப்பட்டது. அரிமா சங்கத்தினர், கருமத்தாம்பட்டி காவல்துறையினர், ராயல்கர் மருத்துவமனையினர், தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் உள்ளிட்டோர் இணைந்து இந்த செயல் விளக்கத்தை நடத்தினர். கருமத்தாம்பட்டி நாள்ரோட்டில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் போது உண்மையாகவே விபத்து ஏற்பட்டதாக கருதி பொதுமக்கள் அங்கு இருந்தவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது செயல் விளக்க நாடகம் என கூறிய பிறகு அமைதியாகினர். இதன் மூலம் விபத்து ஏற்பட்டவுடன் முதலில் யாரை அழைக்க வேண்டும், விபத்தில் சிக்கியவர்களுக்கு முதலுதவி எவ்வாறு செய்வது, மருத்துவமனைக்கு அவசர ஊர்தி வாகனத்தில் எப்படி அனுப்பி வைப்பது என செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காவல்துறை ஆய்வாளர்கள் வடிவேல்குமார், அரிமா சங்க உறுப்பினர்கள் ரேவதி, நாச்சிமுத்து மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் எப்படி விழிப்புணர்வு இருப்பது, அதே மாதிரி விபத்து நடந்த பொதுமக்களை எப்படி காப்பாற்றுவது, அவரிடத்தை எவ்வாறு முதலீடு செய்வது, எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் அந்த அடிப்பட்ட நபர்களை காப்பாற்றுவது சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வு முகாம் போது ஒரு நாடகம் போல் மிக சிறப்பாக செயல்படுத்தி காண்பிக்கப்பட்டது. பொதுமக்கள் ஒவ்வொருவரும் இந்த மாதிரியான ஒரு சிக்கலான தருணத்தில் எவ்வாறு விழிப்புணர்வு இழந்து அந்த விபத்திலிருந்து தவிர்ப்பது மற்றும் விபத்து நடக்கும்போது பொதுமக்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்வது சம்பந்தமான ஒரு சிறப்பான விழிப்புணர்வு
நடத்தப்பட்டது. அந்த அடிப்பட்ட நபர்களை உடனடியாக எடுத்து வந்து ஒரு தனியா ஒரு ஓரமா ஒரு இடத்துல வைத்து அவர்களுக்கு காற்றோரமான சூழ்நிலை ஏற்படுத்துவது. பிறகு ஆம்புலன்ஸுக்கு தகவல் சொல்லி ஆம்புலன்ஸ் உடனே வந்து உதவி சிகிச்சை கொடுத்து உடனே ஆம்புலன்ஸ் ஏற்றி சிறப்பான முறையில் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது. இந்த மாதிரியான உடனடி மருத்துவ ஒரு சிகிச்சை அளிக்கும் பட்சத்தில் மக்கள் உயிர் சேதத்திலிருந்து உடனடியாக காப்பாற்ற முடியும். ஸோ அந்த ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் அந்த மருத்துவமனையும் லைன்ஸ் கிளப் மற்றும் வந்து நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அனைவரும் இணைந்து ஒரு சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி சமமாக பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வந்து நிகழ்ச்சியாக நடத்தி முடித்துள்ளீர்கள். சில வார்த்தைகள் பேச அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் செந்தில்குமார். நான் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கோயம்புத்தூர் திட்ட அமலாக்க பிரிவில் திட்ட இயக்குநராக பணிபுரிந்து வருகிறேன். இது வந்து ஒரு பொதுமக்கள் என்எச்ஐ சாலையில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் உள்ள கீழ் கட்டுப்பாட்டில் உள்ள சாலையில் ஏதேனும் பெரிய விபத்து ஏற்பட்டால் பொதுமக்கள் எப்படியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன்மாதிரி எடுக்கப்பட்டது. தற்போது ஒரு ஸ்கூல் கிரௌண்ட்ல ஒரு மீடியம் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதில் வந்து மாணவர்கள் அனைவரும் பலத்த காயங்கள் ஏற்பட்டது. உடனடியாக பொதுமக்கள் வந்து அந்த கூட்டத்தை பார்த்து பரிதாபப்படாமல் உடனடியாக அவர்கள் செய்ய வேண்டியது எப்படி பாதுகாப்பாக விரைவாக மற்றும் திட்டமிட்டு செயல்பட்டால் அந்த விபத்துக்கான மேலாண்மை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு நடவடிக்கை குறித்து தான் நான் இங்கே பேச விரும்புகிறேன். முதலில் நீங்கள் அழைக்க வேண்டியது 108. எல்லாருமே உங்களுக்கு வந்து ஒரு மொபைல் இருக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து 1033 அந்த நம்பரை மட்டும் அடிச்சா உடனே வந்து அது அருகில் உள்ள தோல்காசாவிற்கு கட்டுப்பாட்டு அறைக்கு சென்றுவிடும். கட்டுப்பாட்டு அறைக்கு சென்றவுடன் நீங்கள் உடனே அந்த இடத்தையும் எந்த மாதிரியான ஆக்சிடென்ட் ஆனது என்று தெரிவித்தால் போதும் உடனடியாக எங்கள் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் இருந்து வீட்டு வைத்து ஆம்புலன்ஸ் மற்றும் எல்லாமே வந்துவிடும். வந்தவுடன் உடனடியாக வைத்து சாலையில் உள்ள அனைத்து வாகனங்களும் சரியாக அதாவது டைவர்ஷன் பண்ணி போவதற்கான வழிமுறைகளை செய்வார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஆம்புலன்ஸ் வரும். அதற்கு அடுத்தபடியாக விரைவில் வந்து ஏதேனும் வெஹிக்கிள் வந்து விரைவாக சிந்திக்கொண்டிருந்தால் அதனை விலக்கி எடுப்பார்கள். உடனடியாக ஆம்புலன்ஸில் உள்ள பார்மசிஸ்ட் அவர்கள் உடனடியாக முதலுதவி கொடுப்பார்கள். முதலுதவி கொடுத்தவுடன் உடனடியாக அவர்களை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு எடுத்து சென்று மருத்துவ உதவிகள் கொடுப்பார். நீங்கள் செய்யும் சிறிய உதவிகள் பெரிய உயிரிழப்பை காப்பாற்றும். அடிப்பட்டவர்களை கொண்டு சென்ற மருத்துவமனையில் சேர்க்கலாம். அதுக்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லை. ஹாஸ்பிட்டலும் ஒன்றும் சொல்லாது. கேஸ் போடுவாங்க அப்படின்னு போலீஸ்காரங்க இருப்பாங்க அப்படின்னு எந்த பயமும் இல்லை. நாமெல்லாம் போலீஸ் ஹெல்ப் பண்ணாதான். இப்போ 10 பேர்ல 20 பேர் அடிப்பட்டாங்கன்னா எல்லாரையும் கொண்டு போக முடியாது போலீஸால மட்டும். பொதுமக்களும் முன்னாடி வந்து பயப்படாம யாரு வேணா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலாம். சேர்த்துனதுக்கு அப்புறம் பேஷண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அடிப்பட்டவர்களை எவ்வாறு தூக்கி கொண்டு செல்ல வேண்டும், ஆம்புலன்ஸை முதலில் யாருக்கு கால் பண்ண வேண்டும், ஆம்புலன்ஸை கால் பண்ணதுக்கு அப்புறம் பேஷண்ட்டை ஹெல்ப் பண்ணி தூக்கிட்டு போறோம், யாரெல்லாம் தூக்கிட்டு போறோம், ஃப்ராக்சரானவங்க எப்படி தூக்கணும், முதுகு உடைஞ்சவங்க எப்படி தூக்கிட்டு போறோம், அடிப்பட்டு லேசான அடிப்பட்டவர்களை அப்புறம் கவனித்துக் கொள்ளலாம். கிரிட்டிக்கலா இருக்க பேஷண்ட்டை முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸ்ல அனுப்ப வேண்டும். இதெல்லாம் சில வழிமுறைகள் பொதுமக்களுக்கும் தெரிய வேண்டும். ஏன்னா அங்க இருக்க டாக்டர் டீமோ இல்லை ஆம்புலன்ஸோ வர்றதுக்கு நேரமாகலாம். அதனால இங்க இருக்க மக்களே தெளிவாக இருப்பவர்களை ஒரு பக்கம் உட்கார வைத்து விட்டு தண்ணீர் கொடுத்து விட்டு நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு, ரொம்ப கிரிட்டிக்கலா ப்ளீடிங் ஆகிறவங்க, ஃப்ராக்சர் ஆனவங்க, தலையில் அடிப்பட்டவங்க, அன்கான்சியஸா இருக்கவங்க முதல்ல வர வண்டியில அனுப்பிச்சு விடணும். அப்பதான் அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள நம்ம சீக்கிரமா வெளியே கொண்டு வர முடியும். மற்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் அடுத்த வண்டியில் அனுப்பலாம். இதுக்கு காவல்துறை மட்டுமின்றி பொதுமக்களும் உடனே இருந்து உதவி செய்தால் மட்டுமே பெரிய கேஷுவாலிட்டியை நம்ம சரி பண்ண முடியும். இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் வில் டேக் கேர். இங்கிருந்து பண்ண வேண்டிய ட்ரையேஜ், ஆன்சைட் ட்ரையேஜ், ரோட்டின் வரும் சரி பண்ற ட்ரையேஜ் ரொம்ப முக்கியம். இங்க டைம் தாமதமாக்கினால் கிரிட்டிக்கல் பேஷண்ட்டை அவங்க வைத்தியமும் மாறும், அவங்களுக்கு ப்ரொக்னோசிஸும் மாறும்,
அவங்க ரிகவரியும் மாறும். அதனால எந்த பேஷண்ட் முதல்ல கொண்டு போனதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ஒரு விழிப்புணர்வு தான் இப்போ ஏற்படுத்துறது. இதற்காக ராயல் கேர் இதை மாக்ட்ரில் மாதிரி வச்சு இங்கேருந்து கொண்டு போய் எப்படி நம்ம பண்ணணுன்ற கோடு இல்லோன்ற ஒரு பேர் அதுக்கு வச்சிருக்கிற எல்லாருக்கும். கோடு இல்லைன்னா ஒரு பெரிய எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷன்ல எப்படி கொண்டு வந்து நம்ம எமர்ஜென்சியில ஹேண்டில் பண்ண போறோம்ன்றது பெரிய ஒரு கோட். அதை அங்கே வச்சு நாங்கள் அங்கே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். இந்த பொதுமக்கள் தெரிய வேண்டியது எந்தெந்த பேஷண்ட்டை எப்படி நம்ம ஷிஃப்ட் பண்ணணும், யாருக்கு முக்கியத்துவம் தரணும்ன்றது தெரியும். நன்றி. நான் மணிசந்திரகுமார், ராயல் கேர் மருத்துவமனையின் சிஓஓ முதன்மை தலைமை அதிகாரி. இன்று தமிழக காவல்துறை கருமத்தம்பட்டி சரகம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை திரு செந்தில்குமார் அவர்களின் உதவியோடு ராயல் கேர் மருத்துவமனையுடன் இணைந்து ஒரு விபத்து ஏற்படும் நேரத்தில் முதலுதவிக்காக எந்த நம்பரை தொடர்பு கொள்ள வேண்டும் மற்றும் பொதுமக்கள் அந்நேரங்களில் காவல்துறைக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் எவ்வாறு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை தெரியப்படுத்தும் ஒரு விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. இதன் மூலம் மக்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் வர வேண்டும். ஒரு விபத்து ஏற்பட்டால் 108 அல்லது தேசிய நெடுஞ்சாலையின் உதவி எண் 1033 அல்லது அருகாமையில் உள்ள மருத்துவமனையின் அவசர உதவி எண்களை அழைத்து அந்நேரங்களில் மற்றவர்களுக்கு எவ்வித இடையூறும் இன்றி ஒத்துழைத்து காயம்பட்டவர்களை எவ்வாறு சிறப்பாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பதற்கான ஒத்திகை இது. இதில் பெரும்பாலான நமது காவல்துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் பல கல்வி கல்லூரிகளின் மாணாக்கர்கள் இணைந்து இதை சிறப்பாக நடத்தி கொண்டுள்ளார்கள். ஆகவே இதன் மூலம் மக்களுக்கான விழிப்புணர்வும் அவர்கள் செய்ய வேண்டிய செயல்களும் இதன் மூலம் அவர்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளது. நன்றி, வணக்கம். So